விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் அவரது உருவப்படத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் என ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் செல்வபெருந்தகை, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டு மக்களால் அன்போடு அழைக்கும் கேப்டன் என்ற ஒரு ஆளுமை இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அவருடைய அரசியல் பணிகள், மக்கள் நலப் பணி, அவருடைய அர்ப்பணிப்பு அனைத்தும் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் என்றென்றும் நினைவு அலைகளாக நிறைந்திருக்கின்றன. ஒரு தூய்மையான மனிதர், அரசியலில் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பவர். நான் 2006 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து அவருடைய பல அரசியல் நாலேஜ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அவருடைய திறமை, அவருடைய சாதுரியம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அன்பான ஒரு பண்பு அனைத்தையும் அவரிடம் நான் பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு எழுந்திருக்கிறது.